நல்ல எமோஷனல் ஃபிலிம், எக்ஸலண்டா இருந்துச்சு. படம் சூப்பர் சார். யார் ரியல் டான்? அது மட்டும் கேள்வி. யார் ரியல் டான்னா அவங்க அப்பா தான், டாடி தான். கதை தான் ரியல் டான். வந்து அதான் எல்லாருமே ரியல் டான் தான். டான் யார் பத்தல? சிவகார்த்திகேயன். சிவகார்த்திகேயன், எஸ்.ஜே. சூர்யா. சிவகார்த்திகேயன் தான். ஆமாங்க சார். டான் வந்து சமுத்திரகனி. ரியல் லைஃப்ல அப்பா தான் டான். இந்த படத்துல யார் டானா? சிவகார்த்திகேயன் தான் டான். ரியல் லைஃப்ல எங்க அப்பா தான் டான். டான் வந்து சிவகார்த்திகேயன் தான். ரியல் லைஃப்ல அதுல டீச்சர்ஸ் தான். டீச்சர்ஸ். ரியல் லைஃப்ல டானா பேக் பெஞ்சஸ் தான். இந்த படத்தில் அவங்க அப்பா தான் டான். ரியல் லைஃப்பில் எல்லா ஃபாதர்ஸும் டான் தான். சிவகார்த்திகேயன் அப்பா தான். சிவகார்த்திகேயன். ரியல் டான்னா ஃபாதர் தான் டான். அப்பா தான். அது அப்பா தான். இந்த படத்தில் அப்பா தான் சார். எல்லாம் அப்பா தான் டான். அவங்கவுங்க அப்பா தான் அவங்களுக்கு டான். டைரக்டர் தான் சொல்லுவாங்க. டைரக்டர் டான் வந்து நான் படம் பார்க்குற எல்லாருமே டான் தான். அஃப்கோர்ஸ் உங்களுக்கே தெரியும் அது. படம் எமோஷ்னல் டச்சிங். ஆமாம், ஏன்னா பழைய இல்லை டான்னா எல்லா ஒரு சக்ஸஸுக்கும் ஒரு பின்னாடி ஹீரோ இருப்பாங்கள்ல, வில்லனாகவே இருந்து ஒரு ஹீரோவாக மாறுவாங்க. அது அப்பா தான். அது எனக்கு கரெக்டாக கனெக்ட் ஆச்சு. ஏன்னா எங்கள் வீட்டில் அப்படி தான் இருந்தது. ரியல் மேபி ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க, பட் நிறைய பேரோட பர்சனல் லைஃப்பில் அவங்க அப்பா பின்னாடி சக்ஸஸ் இருக்குது. எங்கள் அப்பா அப்படி தான் சாஃப்டாக இருப்பாங்க, யார்ட்டையும் பேச மாட்டாங்க, ரொம்ப வில்லத்தனமாக இருப்பார். நான் நல்லது கெட்டது செய்யணும்னா ரொம்ப கண்டிஷன். ஸோ அதுக்கு நவ் இஸ் சிக்ட் ஆக்சுவலி. அதனால் எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆகிடுச்சு. இன்ஃபேக்ட் ஃபேமிலி சென்டிமெண்ட்டுன்னு சொல்கிறத விட நான் எப்படி வேறு மாதிரி அதை எடுத்துக்கிறேன். அது ஆக்சுவலாக இது வந்து கல்ச்சர் ஒரு 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 வித்தியாசமான முயற்சியில் கதையை சொல்லியிருக்கிறாங்க. ஃபேமிலியோட ஆழமான ஒரு பாசம் இருக்குது, காமெடி இருக்குது. ஐ திங்க் கலவை கிரேட் ஃபில்ம். ஐ திங்க் சக்கரவர்த்திக்கு குடூஸ் பண்ணுவோம். நல்லா இருந்தது. நல்லா இந்த அப்பாவை எவ்வளோ பிடிக்கும் பாப்பு? எனக்கு அப்பா அம்மாவை பிடிக்கும். ஃபேமிலியா சார் கொடுத்துருக்கீங்க, கஷ்டப்படுறீங்க. எஸ்கே படம் ஜி. எஸ்கேன்னா அது ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பாக விரும்புவாங்க. உங்கள் லேடிஸ் ரொம்ப பிடிக்கும். எல்லோரும் பார்க்கக்கூடிய படமாக இருக்கும். வல்கரிட்டி எதுவுமே இருக்காது. செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்தது படத்தில். உண்மையிலேயே ஃபர்ஸ்ட் ஹாஃப் காமெடியாக போச்சு. எங்கள் அப்பா அம்மாவை பிடிக்கும், நிறைய பிடிக்கும். ஃபேமிலி படம் பார்க்க வந்தால் இப்போ குழந்தைங்க கெட்டு போவாங்க. இந்த படத்துக்கு ஏன் கூப்பிட்டு? இல்லை, ஃபேமிலி ஓரியன்ட்னு சொன்னாங்க, அதனால கூப்பிட்டு வந்தோம். ஃபுல்லாக அப்பா சென்டிமெண்ட்டாக இருக்குது, காமெடியாக இருந்தது, பசங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. இல்லை, இப்போ கொஞ்சம் மாறிட்டு தான் வர்றாங்க. ஆனால் காமெடி நல்லாயிருக்கு, சென்டிமெண்ட்டும் நல்லாயிருக்கு. லாஸ்ட் சீன் ரொம்ப நல்லா இருந்தது. எமோஷனல் ரொம்ப நல்லா இருந்தது. மியூசிக் கேட்கவே நல்லாயிருக்கு. நல்லா இருக்குது சார். ஃபேமிலி படம், இளைஞர்கள் பார்க்கலாம், நல்லா தெரிஞ்சிருவாங்க பார்த்தாங்க. நல்லா இருக்கு சார், பார்க்கலாம். மியூசிக் நல்லா இருந்தது, பார்க்கலாம். ஃபேமிலியோட ஒரு தடவை பார்க்கலாம். கொஞ்சம் எமோஷனல் காமெடி. ஃபர்ஸ்ட் ஹாஃப் காமெடி, செகண்ட் ஹாஃப் எமோஷன். படம் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது. சூப்பர் ப்ரோ, நல்ல படம், எல்லாமே பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கு, அது பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு. ஒரு படம் ரொம்ப நல்லா இருக்குதுங்க. எனக்கு வந்து எஸ்.ஜே. சூர்யா, சமுத்திரகனி ஸ்டோரி நல்லா இருக்குது. ஃபாதர் சென்டிமெண்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாமே பிடிச்சிருக்கு. எனக்கு சிவகார்த்திகேயன் நல்ல ஆக்டிங். ஃபேமிலியாக என்டர்டைன்மெண்ட்டாக போகுது படம். இது நல்ல காமெடி நல்லா இருக்கு. அதுதான் அவங்க பேரண்ட்ஸ் இருக்கும் போதே அவங்கள வந்து சந்தோஷப்படுத்தணுன்ற ஒரு இது தாட். சூப்பராக இருந்தது. காமெடிஸ்லாம் பிடிச்சிருக்கு. சிவகார்த்திகேயனோட படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்பா பிடிக்கும், நிறைய பிடிக்கும். படம் செம்மையா இருந்துச்சு. படம் சூப்பராக தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சுண்ணா, பரவாயில்ல, நல்லா இருந்துச்சு. ஓகே, ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். நல்லா ட்ரூவாக காமிச்சிருக்காங்க. ரொம்ப சீரியல் மாதிரி எடுக்காமல் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருக்குங்க சார். நாங்கள் ஃபேமிலியோடு வந்தோம் சார். எனக்கு அவர் சிவகார்த்திகேயன் ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு. அதனால் ஃபேமிலியோடு வரணுன்ட்டு வந்தோம் சார். படம் சூப்பராக இருக்குது. டார்ந்து காலேஜில் வச்ச பேர் நல்லா இருக்குது. எல்லாம் நல்லா இருக்குது படம். 3 பேரும் நல்லா பண்ணியிருக்காங்க. ரியல் டான்னா ஃபாதர் தான் டான். லைஃப்பில் கூட 3 பேர் டான் சொல்லலாம். எஸ்.ஜே. சூர்யா, சமுத்திரகனி, வாத்தியாரில் ஒரு டான், ஃபாதர் ஒரு டான், நடிப்பில் ஒரு டான். அது மாதிரி டாக்டருக்கு அப்புறம் நல்ல ஒரு அடுத்த ஒரு ஹிட்டு படம். நல்லா தான் பண்ணியிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் தான் நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து காமெடியோட போச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃப் சென்டிமெண்ட்டில் வேறு லெவலில் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் ஒரு 35 நிமிட்ஸ் சூப்பராக இருந்தது. பிடிச்ச சீன் லாஸ்ட்டு 30 மினிட்ஸே பிடிச்ச சீன் தான். லாஸ்ட் ஒரு 30 எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சதுன்னா எஸ்.ஜே. சூர்யா இவர் திருப்பி கூப்பிட்டு பேசுவாங்களே, அது வந்து வேறு லெவல் சீனு. கிளைமேக்ஸ் 10 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் சூப்பராக இருந்தது. ஆனால் எஸ்.ஜே. சூர்யா சீன் தான் நல்லா வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க. படம் வேறு லெவலில் இருக்குது. கதையில் சொல்கிற மாதிரி வில்லன் அப்பா நல்ல டோன மாதிரி தெரியுது. ஃபேமிலி மூவி தான், சென்டிமெண்ட்லாம் இருக்குது. எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸு அப்படி எல்லாருக்கும் பார்க்குறதுக்கு மாதிரி எல்லோரும் நல்லா இருக்குது. என்டர்டெயின்மெண்ட்டும் இருக்குது.
ടച്ചിങ്ങാன സീന് അപ്പ അവൻ തമ്മിലുള്ള ലാസ്റ്റ് ക്ലൈമാക്സ് സീനെല്ലാം നല്ലായിരുന്നു. நல்லா இருந்தது சார். படம் ரொம்ப ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம் சார். சூப்பர் படம் சார். சிவகார்த்திகேயன் அருமையாக நடிச்சிருக்கா போல். படம் அருமையான படம் சார். ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த படத்தை யாருமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு.